மதுக்கடையை மூட வேண்டி கிராம மக்கள் வலியுறுத்தல். குன்னூர் வண்டிச்சோலை பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் மதுக்கடையால் டாஸ்மாக் பெண்கள் கல்லூரி பள்ளி மாணவிகள் பெரும் இடர்பாடுகளுக்கு ஆளாவதாக கூறி அப்பகுதி மக்கள் டாஸ்மாக் கடையை மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தும் போது, அதே டாஸ்மாகில் மது வாங்கி குடிக்கும் குடிமகன்கள் டாஸ்மாக் கடையை மூடக்கூடாது என அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டனர். இந்த கடையை எடுத்தால் குடிமக்கள் வண்டிச்சோலை பகுதியிலிருந்து கட்டப்பட்டு சேலாஸ் போன்ற பகுதிகளுக்கு சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும். எனவே குடிமகன்களின் கஷ்டத்தை உணர்ந்து வண்டிச்சோலை டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றவோ கடையை மூடவோ கூடாது என கூறி மது பிரியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் குன்னூர் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் வண்டிச்சோலை பகுதியில் உள்ள டாஸ்மாக் குடோனில் மனு கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு 18 ஊர் சேர்ந்து இந்த ஒரு சில போராட்டம் டாஸ்மார்க்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு 717 கடை அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க சார். அதனால் எங்களுக்கு ஸ்கூலு, இந்த காலேஜு, லேடிஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல்லு, ரேஷன் கடை எல்லாமே அந்த 300க்குள்ளே தான் இருக்குது. அவங்க 500 சொன்னாங்க, இது 300க்குள்ளே இருக்குது. நாங்கள் ஏற்கனவே போராட்டம் சில அறிவிச்சிருக்கோம். அரசு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு ஒரு 20, 30, 40 நாள் டைம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு சில பேர் அதில் வேணும்னு சொல்லி போராடுறாங்க. இது ஒரு இன ரீதியான போராட்டங்கள் மாதிரி தோணுது. இப்போ நாங்கள் கேட்குறது வேண்டான்னு, அவங்க வேணும்னு கேட்குதா இது வந்து ஒரு சில பிரச்சனைகளை தோணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் எஸ்டேட்டு ஒரு 350 குடும்பம் இருக்குங்க. இப்போ நீங்கள் வேணால் இப்போ போய் தனியாக போய் பாருங்கள், ஒரு லேடிஸ் போக முடியாது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அதை வந்து குடிக்கிறத வேண்டான்னு நாங்கள் யாரும் தடை பண்ணல, அங்கேருந்து அகற்றணும்னு தான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் பேர் தான் இப்போ சனிக்கிழமை நீங்கள் ஒரு 6:30 மணிக்கு ஒரு லேடிஸ் அங்கே போய் சொல்லி பார்த்தா போக முடியாது, யாருமே நடக்க முடியலைங்க. அப்போ இதுக்கு நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக இதை போராடுங்க, நாங்கள் யாரையும் குடிக்க வேண்டாம்னு சொல்ல முடியாது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், அதை கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்கிறோம். ஊர் மக்கள் இருக்காங்க, மேல் வழி அடைச்சிட்டு கீழ் வழி அடைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கீழ் வழியும் வேண்டாம். நைட்டு 9 மணிக்கு எங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு டியூஷன் விட்டு கூட்டிகிட்டு வந்தால் பஸ் ஸ்டாண்டில் எல்லாருமே குடிச்சிட்டு வந்துருக்காங்க. இந்த கேட்டு டீ பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு 9 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் நடந்து வரதுக்கே பயமாக இருக்குது. தயவுசெய்து இந்த வண்டி சோலையிலேருந்து இந்த கடையை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். எங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்க சம்பாதிக்க போறோம். கீழ் வழி தான் இந்த பக்கம் தான், கீழ் வழி தான் போயிட்டு வந்துருக்காங்க. ஸோ இடத்துல எதுவுமே இல்லைங்க, எந்த பாதிப்பும் கிடையாது. அந்த வழி சொல்ல நீங்க எல்லாமே அங்க குடியிருக்கிறீங்களா? ஆமா, எல்லாம் கூலி வேலைக்கு போறோம். எல்லாரும் சாதனை கஷ்டப்பட்டு வந்து போவாங்க வருவாங்க. நான் காட்ட நாலேஜ் கொண்டு போறேங்க. மேடம் என்னன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? குலதெய்வமே, தெய்வமே, கடவுளே எங்களுக்கு கொடுங்க. எங்கள் வட்டாட்சியர் ஐயா, நீலகிரி மாவட்ட வட்டாட்சியர் ஐயா அவர்களே கொடுத்துருங்க ஐயா, கொடுத்துருங்க. சோலையிலிருந்து இந்த கடையை எங்களுக்கு காப்பாற்றுவதற்கு இந்த கடையை, வண்டிச்சோலை கடையை எங்களுக்கு விட்டு கொடுங்க ஐயா. ஒரு 300 ரூபா முதல்வரே, 300 ரூபா ஐயா, நாங்கள் ஒரு 150 எங்கள் குழந்தைகளை காப்பாற்ற முடியும் ஐயா. எங்கள் கடவுளே, எங்கள் சிஎம் ஐயா, இதான் உண்மை, குன்னூர் வட்டாட்சி ஐயா, இதான் உண்மை எஜமா. ஆமா, ஆகிட்டு வேண்டாம் இந்த கடையை ஆகிட்டு வேண்டாம். சாமி குலதெய்வமே இந்த கடையை கொடுத்துருங்க எங்களுக்கு. எங்க கடையை கொடுத்துருங்க ஐயா. நாங்கள் வேலைக்கு போனால் சாமி சாமி பாவப்பட்ட ஜீவங்க, நாங்கெல்லாம் ஆதிவாசிங்க ஐயா. சிஎம் ஐயா, 300 ரூபா கூலிக்கு இன்னும் அடிமையா வேலை செஞ்சிருக்கோம் சாமி. 300 ரூபா கூலியில 150 ரூபாய் குடிப்போம், 50 ரூபா பீடி செலவு, 100 ரூபா வீட்டுக்கு கொடுப்போம். கொண்டாடி பிள்ளைக்கு 100 ரூபா தான் கொடுப்பாங்க. உண்மைங்க, இது உண்மைங்க. இதுதான் வாழ்க்கை எங்களுது. இதுதான் வாழ்க்கை. நாங்கள் குடித்தா கடையை ஆக வேண்டாங்க, இந்த கடையை ஆக வேண்டாம்.